இன்றைக்கி ஒரு வசனத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுலுடைய வாழ்க்கை. சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லரண்டில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டபமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்போ வர வசந்த கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். இதில் என்ன பார்க்க போறோம்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். இதில் என்ன சொல்றார் ஆண்டவர்? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். இது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். அடுத்து இது 10ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடக்குது. அவர் 1 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிட்டு அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. சவுல் 1 வருஷம் ஆயிட்டு அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஒரே 1 வருஷம்தான் சவுல் நிம்மதியாக அரசாட்சி செய்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்து கேட்ட ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அதாவது சவுலா போய் நான் ராஜாவாகணும்னு சொல்லலை. தேவன் தான் நியமிக்கிறாரு. தேவன் தான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அபிஷேகிக்கிறாரு. எப்போ ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகிக்கிறாரோ அந்த அபிஷேகம் திரும்ப பெறப்பட மாட்டாது. எப்போ அபிஷேகம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தை தேவன் திரும்ப எடுத்துக்கொள்வதில்லை. அந்த தரிசனத்தை தேவன் திரும்ப எடுத்துக்கொள்வதில்லை. அந்த அழைப்பை தேவன் திரும்ப எடுத்துக்கொள்வதில்லை. கொடுத்தது தான். அதே போல் ஆனால் ஒன்று சொல்கிறார், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிழலே இருக்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்தை கேட்ட ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு தடவை கீழ்ப்படியில்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அமலேக்கியரை முறியடிக்க சொன்னார், ஆடு மாடுகளையும் வெட்ட சொன்னார். அவன் அமலேக்கிய ராஜாவை விட்டுட்டார்.
அது இல்லாத ஆடு மாடுகளையும் கொள்ளை பொருளாக கொண்டு வந்துட்டார். இதில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம். 40 வருஷம் அவர் சவுல் அரசாண்டார். ஆனால் ஒரே வருஷம்தான் அவருடைய ராஜ்யபாரம் நிலை நின்னது. 39 வருஷ வாழ்க்கை ஒரு அபிஷேகம் கிடைச்சிட்டு நிலையில்லாத வாழ்க்கை. தாவீது அனுபவித்த கொடுமைகளை காட்டிலும் அதிகமாக கொடுமை யார் அனுபவிச்சதுன்னா சவுல் தான். நான் சவுலை உயர்த்தியோ தாவீதை குறைச்சோ சொல்லலை. உண்மையில் வேதத்தில் நடந்த காரியத்தை வேதத்தில் உள்ளபடியே எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது ஒருவருக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு அதை அபிஷேகம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இதில் ஒரே நிமிஷம் இருங்க. ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேடின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். அதாவது என்ன சொல்லணும்னா, சவுல் தன் வாழ்க்கையை பார்த்துன்னு போயிருந்தார். இது ஒரு வேலை, ஒரு தொழில் இருந்திருக்கும். இது அவங்க குடும்பத்தில், பென்யமீன் குடும்பத்தில் வந்திருக்காரு. ஒரு சிறிய கோத்திரம், இஸ்ரவேலரில் அற்பமாக எண்ணப்பட்ட கோத்திரம். அது பென்யமீன் கோத்திரத்தை அவங்க கணக்கிலே சேர்க்கறது இல்லை. அதுவும் சவுல் திடகாத்திரமான மனுஷன்றதுனால ஒரு கடின உழைப்பாளியாக இருந்திருப்பார். அதனால் அவருக்கு ஒரு உடல் உழைப்பினால் தன் வாழ்க்கையை வாழ்ந்து அவர் தன் ஜீவித்தை நடத்தியிருப்பார். போராத நேரம் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த சமையல் கிட்ட மாட்டி சவுல் தன்னுடைய சொந்த வேலையும் செய்ய முடியாமல் ராஜா ஆகி அபிஷேகம் பெற்று, சவுல் இந்த அபிஷேகத்தை கேட்கவே இல்லை. இப்போ நம்ம கேட்குற மாதிரி அதாவது சவுல் எல்லாரும் நம்ம கேட்போம் இல்லைங்களா, நம்ம அபிஷேக கூட்டம் நடக்கும்போது என்ன அபிஷேகம் நாதான் கேட்போம். தேவா என் அபிஷேகம் நம்ம எவ்வளோ வாஞ்சியோடு கேட்போம். அந்த மாதிரி சவுல் ஒரு தடவை கூட கேட்கல, தேவனை தேடலை. ஆனால் சவுலை தேவன் தான் தெரிந்து கொண்டார், தேவன் தான் நடத்தினார். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட சவுல் தேவனாலேயே புறக்கணிக்கப்பட்டார். தேவன் தெரிந்து கொண்ட சவுல், அதாவது யார் உங்களை அழைக்கிறாங்களோ அவங்களே உன்னை புறம்பே தள்ளனா உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சவுலுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அவனுக்கு கிடைச்சது ஒரே ஒரு டார்கெட்டு தான். இந்த அபிஷேகத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சாமுவேல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. அதே தாவீது அதை கற்றுக்கொண்டார். தாவீது அதை கற்றுக்கொண்டதால் நிலை நின்றார். அவர் சங்கீதங்களை பாடுறதுனாலையும் சங்கீதங்களை பாடுறதுனாலையும் தேவனை துதிக்கிறதுனாலையும் தாவீது ஒரு அந்த அபிஷேகத்தை அதாவது ஒரு போதகர் இப்படி சொல்கிறார். அதாவது சில பேருக்கு அபிஷேகத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. அதாவது இந்த கடவுளை
நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமா இல்லை இந்த கடவுள் நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாரான்றது இந்த கடைசி காலத்தில் யாருக்குமே புரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போதகர் நினச்சா அவங்கள அபிஷேகம் பண்ணிடலாம், போதகர் நினைக்கலன்னா அவங்கள அபிஷேகம் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு சபை வந்துடுச்சு. ஒரு போதகர் நினச்சா எப்பேற்பட்ட மனுஷனையும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்திடலான்ற ஒரு தைரியத்துக்கு போதகர் வந்துட்டாங்க. அதே சமயம் ஒரு போதகர் நினச்சா ஒரு உடன் ஊழியக்காரை உருவாக்கிடலாம், ஒரு சபையை வளர்த்துடலாம், ஒரு பெரிய லார்ஜ் ஹாலு 10,000 பேர் வர அளவுக்கு ஒரு போதகர் சபையை கட்டிடலாம். இந்த மாதிரியான போதகரை மையப்படுத்தி போதகர் தன்னை மையப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ கட்டுற சர்ச்சை எல்லாமே பெரிய பெரிய சர்ச் தான் கட்டுறாங்க. இதில் என்னென்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச் இருக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் கண்ணீரோடு ஜெபம் பண்ண பாருங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு. ஆனால் அவருடைய கண்ணீர் கடைசி வரைக்கும் கண்ணீராகவே போய் முடியும். இந்த பக்கத்தில் இருக்கிற 10,000 பேர் போகிற சர்ச்சில் எல்லாரும் போயின்னு இருப்பாங்க. இதில் என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, சவுல் கீழ்ப்படியாமல் போனது சவுலோட தப்பாக இருந்தாலும் தேவன் என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்ன தேவன் சவுலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். என்னுடைய விருப்பம் இதுதான். இது தேவன் யார் கேள்வி கேட்கறது, தேவனை யார் கேள்வி கேட்கறது, தேவனை யார் கேள்வி கேட்க முடியும், இதெல்லாம் அப்பாற்பட்டது. உங்களுக்கு சவுலாக இருந்து பார்த்தா தான் அது தெரியும். ஒருவருக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு தேவனுடைய ஆவி அவன்கிட்ட நீங்கிட்டு ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துட்டு தினமும், அதாவது ஒரு நாள் விடாமல் கலங்க பண்ணிக்கணும் இருந்தா அது எவ்வளோ பெரிய வேதனைன்னு அந்த சவுலுக்கு மட்டும்தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஒருவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்த ஸ்தானத்தில் இல்லாமல், அவர் தான் அந்த நாட்டுக்கு ராஜா, ஆனால் அவர் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தும் தன்னுடைய நிலையை தன்னால் மீட்டெடுக்க முடியல. அதாவது 23 வசனம் 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பல நேரத்தில் சவுலுக்கே ஆறுதல் தேவைப்படுது, தேசத்துக்கே ராஜா, ஆனால் சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆறுதல் அடைந்தானா அதுக்கு முன்னாடி அவன் எந்த நிலைமையில பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆறுதல் இல்லாத நிலைமைக்குள்ள அவன் அடிக்கடி போக வேண்டிய நிலைமைக்கு உள்ளானான். அதனால தான் சொல்றாரு, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். எனக்கு தெரிஞ்சு இந்த நிலை சவுலுக்கு சவுல் தாவீது மட்டும் இல்லை, சவுல் மொத்த இஸ்ரவேலரையுமே துரத்திருக்கலாம். உண்மையிலேயே தான். அதாவது தாவீது நான் மட்டுப்படுத்தி சொல்ல, உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அறிவை வச்சு ஒருத்தரை அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த அறிவை வச்சு நீங்கள் பயனடையணும், நீங்கள் மட்டுமே பயனடையணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு அபிஷேகத்தை எப்படி கையாளணும்னு. சவுலுக்கு அதை சொல்லித்தரணும்னு தாவீதுக்கு விருப்பம் இல்லை. தாவீது பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லிட்டாரு, அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு, அடுத்து ராஜாவை போகிறார். அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரே தவிர சவுல் துரத்துறாருன்னு சொல்கிறாரே தவிர சவுலுக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி தாவீதுக்கு அக்கறை இல்லை. அந்த பிரச்சனையை தாவீது கத்துற இடத்துல கொண்டு போகணும்னு அக்கறை இல்லை. அதுக்கப்புறம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாக்காக ஜெபிக்கணும்னு அக்கறை இல்லை. தாவீதுக்கு உண்மையிலே சொல்லணும்னா சவுல் சுகமாகறதுல, முற்றிலும் சுகமாகறதுல தாவீதுக்கு எந்த ஒரு பிரயாசம் வாசிக்கிறத தவிர. அதாவது 39 வருஷம் ஒரு மனநோயாளியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும்.
39 வருஷம் வந்து அவன் மனநோயாளியாக இருந்திருக்கான். ஒரு ராஜாங்கத்தையும் பார்த்துருக்கான், ஒரு மனநோயாளியாக இருந்திருக்கான். ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கொள்வோம். இதில் பாருங்க, இதில் ஒரு விஷயம் பாருங்க. ஒரு விஷயம் நான் சவுலை பற்றி சொல்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறேன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். அதாவது ஒரு நாள் இந்த சவுல் வந்து ஒரு யுத்தத்தை செய்கிறாரு. அதில் வந்து அது முன்னாடி வசனம் பாருங்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்கு வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலான் நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறோம் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். இதில் ஒரு விஷயம் பாருங்க, ஜனங்க வந்து பழிவாங்க துடிக்கிறாங்க. சவுல் வந்து ஒரு ஜெயிஸ்டார். சவுல் வந்து ஒரு தடவை ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமாட்டு ஜனங்களுக்கே ஒரு ஆர்வம் வருது, சவுல் ராஜா ஆகிட்டாரு, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறோன்னு சொன்னவங்க யாரும் அவனால வெட்டி போடலாம் ஜனங்க சொல்கிறாங்க. சாமுவேல் கேட்க, அதற்கு சவுல் சொல்கிறார், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு அருளினார் என்றான். பாருங்க, சவுலுக்கு ஒரு டெண்டர் ஹார்ட் இருக்கு, ஒரு இரக்கமுள்ள இதயம் இருக்கு. அதே தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து அப்சலோம் துரத்தும் போது சிமேயி தூஷித்து கொண்டு போவார். திரும்பி வந்த பிறகு என்ன பண்ணுவார், சாலமோன் கிட்ட சிமேயை பற்றி கரெக்டாக அவனுக்கு என்ன முடிவு கொடுக்கணுன்றத ஒரு குறிப்படையாளமாக சொல்லிட்டு போயிடுவார். தாவீது கிட்ட தன்னுடைய குமாரன் கிட்ட வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்கும் போதும் மரணத்தின் தருவாயிலும் வந்து அடுத்தவனை பழிவாங்கணும்னு எண்ணத்தோடு தாவீது தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறாரு. ஆனால் வந்து சவுல் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாதுன்றார். சவுல் வந்து இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாதுன்றார். பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இரக்கமுள்ள ஜனங்கள் தான் அதிகமாக பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இது விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. நான் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சவுலுடைய அனுபவங்களுக்கு நேராக ஜனங்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். அதாவது வெறும் ஏன் கிறிஸ்தவனானோ, ஏன் வந்து சபைக்கு போகிறோம், ஏன் வாரம் வாரம் போகிறோம், திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு அபிஷேகம் கிடைச்சிடுது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அந்த பாஸ்ட் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொல்லித்தரத்தே இல்லை. அது இல்லாத பல பேர் வந்து மனநோயாளியாகி மாத்திரை எடுத்துக்கின்னு பல பேர் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இது ஒரு பெரிய சீர்கேடு. இது வந்து தேவனுடைய பார்வைக்கு உகந்தது அல்ல. என்ன சொல்ல வரேன்னா, சவுலுக்கு நேர்ந்தது யூனிக்கானதுன்னு சொல்லி விட்டுற முடியாது. இந்த மாதிரி வந்து அபிஷேகத்தை கையாள முடியாமல் ஒரு கூட்டம் சவுலை போல் இன்றைய சபைகளில் அழிந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு நபர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நானே கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டின்னு, அதனால் எனக்கு பைபிள் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து இந்து, இதில் வந்து பைபிள் படிக்க சொன்னாங்க. இந்த பைபிள் படிக்கும்போது வந்து எனக்கு குழப்பமாகி நான் இந்த மாதிரி மனநல மருத்துவம் எடுத்துருக்கிறேன்னாரு. பைபிளில் பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த பைபிள் வந்து ஒரு பட்டயம், இது ஒரு கத்தி மாதிரி. இது வந்து அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட். அதாவது இது வந்து இந்த பைபிள் வந்து அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனோட சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட். அதாவது
ஒரு ஏலியன் கையில் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இது. அதாவது அட்வான்ஸ் சிவிலைசேஷனுடைய ஒரு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டு. அதாவது உங்களை தொடாமலே, உங்கள் மேலே கையை வைக்காமலே உங்களுடைய அறுவை சிகிச்சையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பட்டயத்தை போல் இந்த பைபிள். இதை ப்ராப்பராக தெரியாமல் ஹேண்டில் பண்ணாமல் இந்த வாரம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு, இல்லை இந்த வாரம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு, அடுத்த வாரம் கம்யூனியன் கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த வாரம் அவனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த வாரம் அவனை அலைய விடுறதுக்கு பேர் தேவனுடைய திருச்சபை கிடையாது. இந்த சபை துன்பத்திற்கு உள்ளாகும், உபத்திரவ காலத்தில் கடந்து செல்லும். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அதாவது ரேப்சரு, மிட் ரேப்சரோ இல்லை போஸ்ட் ரேப்சராவோ தான் இருக்க போகுது. அதாவது எஸ்கேப் ரேப்சர் இருக்காது. அது ப்ரீ ரேப்சர் இல்லை, அதுக்கு பேர் எஸ்கேப் ரேப்சர். எஸ்கேப் ரேப்சர்னா எவனுக்கு என்னன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம மட்டும் போய் சேர்ந்தா போதாதா, இதுதான் எஸ்கேப் ரேப்சர். அது ப்ரீ ரேப்சர் கிடையாது, எஸ்கேப் ரேப்சர். அதாவது நான் என்ன காத்துக்கொண்டேன், இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்க்குறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சொல்கிறாரு, அவங்க குடும்பத்திலே ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் அவர் கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் கொஞ்சம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை மாதிரி அவங்கள ஆக்கலாமேன்னு நான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அது அவங்க ஸ்டெப் எடுத்து அவங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், அதில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாரு. இதுவா கிறிஸ்தவம்? அதாவது அவங்கவுங்க ஆத்மாவை அவங்கவுங்க தான் காத்துக்கொள்ளணும், அடுத்தவங்க உத்தரவாதமே கிடையாது. இங்கே கண்காணிப்பு ஊழியம் கிடையாது, மேய்ப்பர் ஊழியம் கிடையாது, மூப்பர் ஊழியம் கிடையாது, ஆவிக்குரிய தகப்பன்ற ஊழியம் கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம கிறிஸ்தவத்தை நடத்தின்னு இருக்கிறோம்? எதுக்கு நம்ம கிறிஸ்தவத்தை நடத்தின்னு இருக்கிறோம்? இதுதான் கிறிஸ்துவ வந்ததுக்கான நோக்கமா? நம்ம சவுலை உருவாக்கத்துக்கு வந்திருக்கிறோமா, தாவீது உருவாக்க வந்திருக்கோமா? வரவும் போகிறவனெல்லாம் அபிஷேகம் பண்ணி அமைச்சிட வேண்டியது தான். வரவும் போகிறவனெல்லாம் தலையில் கை வச்சு அமைச்சிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். இதில் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவார், அவரு கொஞ்சம் தலையில் கை வைப்பார். இந்த வாரம் ஒருத்தர் தலையில் கை வைப்பார், அடுத்த வாரம் ஒருத்தர் தலையில் கை வைப்பார். வரவங்களுக்கெல்லாம் தலையில் கை வச்சுட்டு போயினே இருக்க வேண்டியது தான். இதுதான் இப்போது கிறிஸ்தவம். எதனா மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய இருதயம் எப்படி காயப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சவுளை உருவாக்கிட்டாலும் உலகத்துக்கு ஒரு கேடு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதை இது நான் சொல்லலை. அந்த சவுளை தேவன் அபிஷேகத்தை நீக்கினாலும் அவரை விட்டு விலகினாலும் ராஜ்யபாரம் 40 வருஷம் இருந்துச்சுங்க. ராஜ்யபாரம் 40 வருஷம் இருந்துச்சு. தாவீது 40 வருஷம் அரசாண்டார், அதே போல் சவுலும் 40 வருஷம் அரசாண்டார். நீங்கள் இந்த கிறிஸ்தவம் ஒரு தாவீதை உருவாக்குறதுக்காக பதில் ஒரு சவுலை உருவாக்கிடுச்சுன்னா என் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமாட்டுக்கு அந்த சவுலின் கீழே தான் நீங்கள் அடங்கி இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன். அவனிடத்துலேருந்து கர்த்தர் ஆவி நீங்களாலும் சரி ஒரு சவுளை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சவுலுக்கு கீழே அடங்கி தான் இருந்தாகணும். இது இன்றைய சபையின் நிலைமை. இந்த சபை தனக்கே தெரியாமல் தனக்கு எதிரான ஒரு சத்ருவை சபையே உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சத்ருவை இல்லை, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சத்ரு உருவாக்கின்னு இருக்கு. இது இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கார், இயேசு கிறிஸ்து, வெளிப்படாத ரகசியமும் இல்லை, அறியப்படாத மறைபொருளும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் மறைச்சதுக்கான தண்டனையே நீங்கள் அனுபவிச்சே திருவீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுவே அறுப்பான்றது போல எந்த அறிவை கொண்டு நீங்கள் மறைச்சிங்களோ அதே அறிவை கொண்டு அவன் உங்களை ஆளுவான். சவுலின் ராஜ்யத்தை போல கடைசி நாட்களில் சவுலின் ராஜ்யம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா?
அது அந்த கிறிஸ்துவன் ராஜ்யம் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து அபிஷேகம் பெற்றுட்டு தன் நிலை மாறி ஆவி, அந்த தேவனுடைய ஆவி நீங்கப்பட்டு போராத காலம் அவன் வந்து அந்த இடத்துல உட்கார போகிறான். சபை தான் அவனை உருவாக்கின்னு இருக்குது. எந்த சபைன்னு தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியல, எப்படி உருவாகிறான்னு தெரியல, எத்தனை சவுளை உருவாக்கி இருக்கணும்னு தெரியல. இது நம்ம கவுண்ட்லேயே எடுக்க முடியாது. தாவீதோட சேர்ந்தவங்களாவது நொறுங்குண்டவர்கள் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாங்க. இந்த உருவாக போகிற சவுளோட எத்தனை சவுள் சேர போகிறாங்கன்னே தெரியல. சரிங்களா? உங்களுடைய உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு திராணி இருந்தால் நன்மை செய்யுங்க. உங்களுடைய ஆத்மாவை காத்து கொண்டு போகணுன்னா அது தேவனிடத்துல செல்லாது. நான் என் ஆத்மாவை காத்துக்கொண்டேன், என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன்னா அது முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய் வராதுன்னா எனக்கு தெரிஞ்சு பிரத்யட்சமான ரேப்சரே கிடையாது. இதுதான் உண்மை. தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக எப்போ வரும்னா, எப்போ வந்து அவருடைய எல்லா சத்துருக்களும் தேவனுடைய ஆளுகை கீழே அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அப்போ தான் வந்து இந்த பூமியில் சமாதானமும் உன்னதத்துக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அதுபோல் வந்து நம்ம எதை நோக்கி போயிருக்கிறோம்னா, அநேக சவுல்களை உருவாக்கின்னு இருக்கிறோம். வேதத்தில் ஒரு சவுளில் பார்த்தோம். இன்னைக்கு தெருவுக்கு ஒரு சவுல், ஊருக்கு ஒரு சவுல், சபைக்கு ஒரு சவுல் உருவாகின்னு இருக்கோம். நான் இதோட என் கருத்துக்களை முடித்து கொள்ளுகிறேன். நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்தலைங்க. என்னால் முடிக்க முடியல. அது என்னன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்தலை நம்ம சேர்ச்சில் இந்த பைபிள் குவிஸ் நடத்தி ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பைபிளில் வச்சுக்கின்னு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலை. யார் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க, இல்லை யார் வந்து செகண்ட் வருவாங்க, யார் வந்து தேர்டு வருவாங்கன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம நடத்தலை. பைபிள் வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு கிடையாது. எவன் வந்து கடைசி, அதாவது எவன் ஒருவன் தலைவனாக விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் முழுஞ்செய்கிறவனாகவும் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு பாருங்க. அடிமட்டத்துக்கு எவன் போகிறானோ அவன் தான் வந்து தலைவனாக இருப்பான். அதுபோல் உங்கள் அறிவினாலேயோ உங்கள் பரிசுத்தத்தினாலேயோ நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தாழ்மையினால் தான் பிரியப்படுத்த முடியும். உங்கள் அறிவினாலேயோ பரிசுத்தினாலேயோ தேவனை பிரியப்படுத்த முடியாது. தாழ்மையினாலேயும் தள்ளுண்டவர்களை ஏற்றுக்கொள்கிறதுனாலேயோ அறிவு இல்லாத இருக்கிறவங்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கறதுனாலேயோ, அறிவு ஒரு வெளிச்சங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்றார் கர்த்தர். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்றார். சங்காரம்னா ஒரு பெரிய பேரழிவு. சரிங்களா? அதுபோல் வந்து உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்பட்ட, பைபிளை பற்றின ஒரு ஞானம் கொடுக்கப்பட்ட, அறிவு கொடுக்கப்பட்ட, புத்தி கொடுக்கப்பட்ட, அதாவது விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், இது மூணும் கொடுக்கப்படும் போது உங்களிடம் அதிகம் கணக்கு கேட்கப்படும். அப்படிச்சுக்கோங்க. விஸ்டம், நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி, ஞானம், அறிவு. சரிங்களா? இது மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது, நாலேஜ் ஒன்று இருக்குது, விஸ்டம் ஒன்று இருக்குது. இது மூணும் உங்ககிட்ட கொடுக்கப்படும் போது நீங்கள் அநேகருக்கு போதிக்கணும். வெறும் ஆத்மாவை கூட்டின்னு போகிறேன்னு வெறும் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லன்னு வர ஆண்டவர். அறிவில்லாத வெறும் ஆத்மாக்களை கொண்டு போனீங்கன்னா அது நான் எந்த வகையில் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு தெரியல. உங்களிடத்தில் இருக்கிற கணத்தை கொஞ்சம் உங்களுடைய சபைக்கு கொடுங்க. உங்ககிட்ட வர கிறிஸ்துவ தேடி வர நபர்களுக்கு கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கணத்தை, அதான் கத்தரப்பட்ட அறிவை, கத்தர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸைல் எரேமியா காலத்தில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க ஜனங்க. அப்போ பாபிலோனிய குடிகள் வந்து இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. அப்போ குடியிருக்கும்போது அந்த தேசத்தில் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியல.
அப்போ என்ன வரும்னா தேசத்தில் திடீர்னு காட்டு மிருகங்கள் வந்து சிங்கங்கள்லாம் வந்து அடித்து கொண்டு போடும் அந்த ஜனங்களை. அப்போ அந்த பாபிலோனிய ராஜா சொல்லுவார், அந்த தேசத்தில் வாழறதுக்கு அங்கே இருக்கிற ஆசாரியன்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எப்படி வாழணுன்றத போதிக்க சொல்லுன்னு அந்த ராஜா சொல்லுவார். அதுபோல் நீங்கள் ஆசாரியர்களாக இருந்தால் என்ன உங்களுக்கு பொறுப்பு இருக்குதுன்னா, அந்த காணான்ற ஸ்பிரிச்சுவல் ரெல்மு, அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா, அங்கே குடியிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் போதிக்கணும், அந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி போதிக்கணும். இல்லைன்னா அவங்கள சிங்கம் போன்ற ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போன்ற சாத்தான் வந்து விழுங்கி போடுவான். அதுக்கு நீங்கள் ராஜாவுக்கு கணக்கு கொடுத்தாகணும். பாபிலோனிய ராஜாக்களில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தாகணும். யார் யார் ஒரு ஆத்மாவை நடத்துறீங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நடத்த முடிஞ்சால் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, இல்லைன்னா ஞானஸ்தானமே கொடுக்காதீங்க. ஞானஸ்தானம் கொடுத்து வாரம் ஒரு ஞானஸ்தானம், மாதம் ஒரு ஞானஸ்தானம், வருஷம் ஃபுல்லாக ஞானஸ்தானம்னு பாவத்தையும் சுமக்காதீங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் உங்களால் நடத்த முடியும். அந்த ஆத்மா உங்கள் கண் பார்வையிலேயே இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு உத்தரவாதம்னா கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா உங்கள் கண் பார்வையில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ உத்தரவாதம், அந்த ஆத்மாவுக்கு மரண பரியந்த உத்தரவாதம்னா ஞானஸ்தானம் கொடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சவுல் உருவானாலும் முடிஞ்சது கதை. சரி, நான் இதோடு முடித்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.